வணக்கம். செல்வகுமாரின் வானிலை குறித்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கையை தலைப்பு இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு மழைப்பொழிவு எப்பொழுது என்கின்ற தலைப்பிலே பதிவு செய்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 26 சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இந்த தலைப்பிற்கு காரணம் பெரும்பாலும் மழை பெய்யாத பகுதியிலிருந்து தான் எங்களுக்கு எப்பொழுது மழை என்கின்ற ஒரு வேதனையுடன் கேள்விகள் இருக்கிறது. உண்மைதான். ஆனால் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கூடிய இடம் எல்லாமே பிரச்சனைக்குரிய பகுதிகள். தூத்துக்குடி மாவட்டம், ஆனால் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் ஒரு 15 நாள் எங்களுக்கு இடைவெளி வேணும் அப்படின்னு தென்காசியில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஒரு குரல். 15 நாள் என்ன, ஒரு 20 நாள் இடைவெளி கொடுத்தா எங்களுடைய சாகுபடி பணியை செய்து விடுவோம், தொடக்கி விடுவோம். தொடங்க முடியவில்லை என்கின்ற ஒரு பிரச்சனை. காரணம், ஆறுகள்லையும் வெள்ளப்பெருக்கு, தண்ணீர் மேல் உடைப்பெடுக்கிற அளவிற்கு தண்ணீர் பாய்கிறது சில இடங்களில். ஆக அணைகளிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் தாழ்வான பகுதிகளில் அங்கே வயல்களில் நீர் சூடுகிறது. அது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அடுத்தபடியாக மழை பெய்யாத இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்ட பகுதிகள், ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு கடலோரம், விருதுநகர் மாவட்ட பெருநாளி போன்ற பகுதிகள், தூத்துக்குடி மாவட்டத்தோட விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதி, தூத்துக்குடிக்கு இன்னும் பல்வேறு பகுதிகள், ராதாபுரம் பகுதி, மேலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட பெரும்பாலும் மழையே வருடத்திற்கு ஒரு சில முறை மட்டுமே எட்டக்கூடிய, மழை தடுக்கக்கூடிய, மழை இடுக்குள்ளே இருக்கக்கூடிய, காற்றையும் தடுக்கும், வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து வரக்கூடிய அந்த எல்லாமே தடுக்கும். இரு காற்று இணைவையே தடுக்கக்கூடிய இடம் அந்த ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் இந்த பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெய்யக்கூடிய இடத்துலையே மழை இல்லை. இப்போ எங்கே நத்தம் மற்றும் அதன் அருகே இருக்கக்கூடிய வலசை மற்றும் இந்த பகுதி எல்லாமே, வத்தலக்குண்டு இந்த பகுதி, அதே போல் வடக்கு பகுதி கூட மதுரை மாவட்ட வடக்கு பகுதியிலையும் கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருக்க மழை. அடுத்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகள், அதே போல் மணப்பாறை, புதுக்கோட்டை மாவட்ட, திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதி, கரூர் மாவட்ட பகுதி பெரும்பாலான பகுதி, ஈரோடு மாவட்டத்தோட தெற்கு பகுதி, கொடுமுடி, அரச்சலூர், மொடக்குறிச்சி போன்ற பகுதிகள். அடுத்து பார்த்திங்கன்னா தாராபுரம், பழனி, ஒட்டஞ்சத்திரம், அப்படியே பார்த்தீங்கன்னா பெரியப்பட்டி, பெசப்பம்பட்டி மற்றும் உப்பார் அணைக்கட்டு பகுதி, துங்காவி இந்த பகுதி எல்லாமே. அடுத்தபடியாக உடுமலைப்பேட்டை, குடிமங்கலம் இந்த பகுதி, பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோயில். அடுத்தபடியாக இந்த பகுதியெல்லாம் எப்பொழுது மழை என்றும் டெல்டாவிற்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். டெல்டாவிற்கே குறுவை சாகுபடிக்கு ஆற்று பாசனம் இருந்தாலும் மேலிருந்து ஒரு குளிர்விக்கும் மழைப்பொழிவு கிடைத்தால்தான் அதில் இருக்கக்கூடிய பூச்சி தாக்குதல் போன்றவை செழித்து வளரக்கூடிய தன்மை, அதில் இருக்கக்கூடிய மழையில் இருக்கக்கூடிய நிறைய கனிமங்கள் அதற்கு ஒரு செழிப்பை ஊட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு தகவல், தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவக்காற்று எப்பொழுது குறையுமோ அப்பொழுது இடி மழைப்பொழிவும் வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்க போகிறது. அந்த நாள் வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு 13-14 நாள் இடிமழை பொழிவு ஆரம்பிக்க போகுது. அப்போ தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு கொஞ்சம் தினசரி மழை, அதாவது இப்போ காய்கறிகள் பயிரிடுறவர்களுக்கு கொஞ்சம் சாரல் இருந்து கொண்டே இருந்தால் தான் இந்த தினசரி சாரலை எதிர்பார்த்து ஒரு விவசாயம். சாரல் இல்லாமல் இருந்தால் 10 நாளைக்கு தேங்காயை வெட்டி போடலாம், உலர்த்தலாம், தேங்காய் நார் உலர்த்தலாம் என்று அது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆக ஒரு பக்கம் இடைவெளி வேண்டும், ஒரு பக்கம் சீரான சாரல் வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதாவது நிகழ்வு இருக்கும், காற்று கேரளா வழியாக நுழையாது. அப்போ என்ன ஆகும்னா தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும். ஆனால் வரக்கூடிய 3 நாட்களுக்கு நேற்றை விட இன்றைக்கு 2-3 மடங்கு கூடுதலான தென்மேற்கு பருவமழை இருக்குது.
நாளை நேற்று போல் இருக்கும். ஆக 26, 27, 28 இந்த 3 நாட்களும் தென்மேற்கு பருவமழை நன்றாக பொழிந்துவிட்டு 29ஆம் தேதி குறைந்து 30, 31ஆம் தேதி இல்லாத ஒரு தென்மேற்கு பருவமழை வெயில் அதிகரிக்கும். மாலை இரவு இடிமழை பிடிவி கொடுக்கும். அப்போ தாங்க ஆங்காங்கே கொடுக்குங்க. உடனடியாக போய் ரெட்டியார் சத்திரத்திலையோ ஸ்ரீராம்பரத்திலையோ அல்லது தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் இணையும் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலேயோ அருப்புக்கோட்டை பகுதிக்கோ உடனே பொழிஞ்சிடாது, கோவில்பட்டிக்கும். ஆனால் ஆங்காங்கே மழை பிடிப்பை கொடுக்கும். அது முதல் மழை டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் கொடுக்கும். வடகடலோரம்னா வடக்கே சென்னை வரைக்கும், அதாவது எங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் முதல் திருவள்ளூர் மாவட்ட கடலோரம் வரைக்கும் மாலை இரவு இடிமழை பிடிப்பை கொடுக்க போகுது 29 சரி 30, 31 கொஞ்சம் உள்ளேயும் கொடுக்கும். அரியலூர், பெரம்பலூர், கடலூர் உள்பகுதி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற பகுதிகள், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, அப்படியே சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதியெல்லாம் 1ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுக்கும். திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம். 2ஆம் தேதி காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கும் கொடுக்கும். அன்றிலிருந்து எதிர்பார்க்கலாங்க. திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 2ஆம் தேதியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு எதிர்பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லை, திருப்பூர், கோயம்புத்தூர், காற்றுப்பகுதி, தாராபுரம், அரவக்குறிச்சி, தென்னிலை, கரூர் மாவட்ட பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதி, மொடக்குறிச்சி எல்லாம் 2ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தோட காற்று பகுதிக்கும் ராமநாதபுரம் பகுதிகளுக்கெல்லாம் 3, 4, 5 தேதிகளிலிருந்து எதிர்பார்க்கலாம். ஆகவே 10ஆம் தேதிக்குள் உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுத்துவிடும். கண்டிப்பாக 10ஆம் தேதிக்குள் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்துவிடும். காற்று பகுதிக்கும் இடிமழை பொழிவு மாலை இரவில் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக உடனடியாக 29ஆம் தேதி பெய்யவில்லையே என்ற மனவேதனையை பட்டுவிடுவீர்கள். மனவேதனை வேண்டாம். எல்லோருக்கும் 29ஆம் தேதியே பொழிந்திராது. 29 கொஞ்சம் பரப்பில், 29லேருந்து 30 இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். 1ஆம் தேதி 31 இன்னும் கொஞ்சம் கூடும். 2ஆம் தேதி கொஞ்சம் நல்ல பரவலாக பெய்ய தொடங்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் காற்றுடன் இடிமின்னலுடன் அந்த மழை பொழிவு. காற்றுன பெரிய காற்று வாழையெல்லாம் பாதிக்காது. ஒரு எந்த இடத்துல மழை உருவாதோ அங்கிருந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு மழை பொழிவை கொடுக்க போகும்போது ஒரு லேசான ஒரு காற்றை கொடுத்துட்டு இடிமின்னல் மழை பொழிவு வரும். கோடை மழை பொழிவுன்னு வச்சிங்க. ஆகவே அந்த மாதிரியான மழைப்பொழிவு வரக்கூடிய 2ஆம் தேதி கொடுக்கும்பொழுது அன்றைக்கே ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் நீங்கள் எதிர்பார்க்கிற இடத்துல கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க. 2ஆம் தேதி கிடைக்கலன்னா 3ஆம் தேதி கிடைக்கும், 3ஆம் தேதி கிடைக்கலன்னா 4ஆம் தேதி கிடைக்கும், 4ஆம் தேதி கிடைக்கலன்னா 5ஆம் தேதி கிடைக்கும். 10ஆம் தேதிக்குள் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுவரை பொறுமையாக இருக்கணும். சில இடங்களில் தினசரி பெய்யும், சில இடங்களில் வாரம் 2-3 முறை பெய்யும், சில இடங்களில் வாரத்துக்கு 4 முறை பெய்யும், சில இடங்களில் வாரம் 1 முறையாவது பெஞ்சிடும். அந்த 10 நாளில் ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவு பொழிந்துவிடும் என்பது தான் நம்முடைய வானிலை அறிக்கையின் சுருக்கம். அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு. கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர, தமிழ்நாட்டின் வங்க கடலோர உள் மாவட்டங்கள் எல்லாமே உண்டு. கொஞ்சம் பொறுமை காத்திருக்கணும். ஆகஸ்ட் 2லிருந்து பரவலாகும் 10 வரை இருக்குது. அடுத்தடுத்த மழைப்பொழிவும் தென்மேற்கு பருவமழை தீவிரமோ இதுபோல் ஒரு வெப்பச்சலன மழையும் செப்டம்பர் 2லிருந்து தீவிர வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை எல்லாம் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.